ஸ்கைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பழத்தை வச்சு, அதாவது பூவம்பழத்தை தவிர மற்ற எல்லா பழத்தையும், பூவம்பழத்துல கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இப்ப நம்ம செய்ய போறது குழந்தைங்களுக்கு, 1 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. இதை நம்மளும் சாப்பிடலாம். நம்ம மட்டும் சாப்பிட்றதாக இருந்தால் பூவம்பழம் யூஸ் பண்ணலாம். இல்ல குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறோங்கிறது இருந்தா மலை வாழைப்பழமோ நேந்திரம்பழமோ ரொம்ப நல்லது. மற்ற எல்லா பழமும் சேர்த்துக்கிறலாம். ஆனா தி பெஸ்ட் மலை வாழைப்பழமோ நேந்திரம்பழமோ. இன்னைக்கு கனிஞ்சு இருக்கிற நேந்திரம்பழம் வச்சு தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரோ கப்போ எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி, மாவு பச்சரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை சாப்பாட்டு பச்சரிசியும் எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒரு 2லிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கணும். இப்போ நான் குறிப்பிட்ட அளவில் அரிசி, உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா அரிசியை நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் எதை ஊற்றி அரைக்க போகிறோமோ அந்த தண்ணியிலையே ஊற வச்சிட்டேன். 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறமேலு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். நான் இப்போ 1 கப் அரிசி தான் போட்டிருக்கிறதுனால கிரைண்டர்லேயே அரைக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் ஊற வச்சுருந்தோம். ஒன்றா சேர்த்தே அரைச்சிக்கலாம். அந்த ஊற வச்சுருந்த தண்ணியை ஊற்றியே அரைக்கிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு ரவை பதத்துக்கு இருந்தால் போதும். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட பாருங்கள், நேந்திரம்பழம் ரொம்ப கசிஞ்ச பழம், நல்லா கனிஞ்சு போச்சு. அந்த பழத்தை 1 பழம் நான் எடுத்துக்கிட்டேன். தேவைப்பட்டால் 2 பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மலை வாழைப்பழம் போடுறதா இருந்தாலும் 2 போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய், 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, அந்த இனிப்பை தூக்கி தர்றதுக்காக. நான் 1 கப் அரிசி எடுத்தேன். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டு நல்லா அரைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம்தான் பழம், ஏலக்காய், உப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். குழந்தையோட சாப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இதை கவனித்து செய்யுங்க. இப்போ நான் வெல்லம் எடுக்கிறேன். உங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன கொடுத்து பழக்கியிருக்கீங்களோ, எந்த இனிப்பு கொடுத்து பழக்கியிருக்கீங்களோ அதை போடுங்க. இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நான் நல்லா கோபுரமாக அளந்து 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். இதோட 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டேன். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இதோட நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துலேயும் சாதமும் தேங்காயும் நின்று போச்சு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை குழந்தைங்களுக்கு தேங்காய் கொடுக்கலன்னா தேங்காயை நிறுத்திட்டு வெறும் சாதத்தை மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் 2 பேருக்குமே கொடுக்குற மாதிரி, ஏன்னா குழந்தைங்க தேங்காய் கொடுத்து 1 வயசுக்கு மேலே ஆன குழந்தை தான். அதனால் நான் தேங்காயும் சாதத்தையும் ஒன்றாவே மொத்தமாக போட்டு நீங்கள் அரைக்கணும்னு அரைச்சிக்கலாம். நான் இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை தனியாக அரைச்சிருக்கேன். சாதமும் தேங்காயும் போட்டு அரைச்சி இந்த மாவோட கலந்துக்கணும். இல்லை மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஒரு சுற்றி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரம் பத்தலை, அதனால் அதை நான் பெரிய ஒரு பவுலில் மாற்றிட்டேன். ஏன்னா புளிச்சு வரும்போது பொங்கிரும்ல, அதனால் பெரிய பவுலில் மாற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடுறோம். ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் புளிக்கலாம். உங்கள் ஊரில் இருக்க சீதோஷ்ண நிலையை பொறுத்து புளிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப புளிக்க வச்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, குழந்தைங்க சாப்பிடாது. பெரியவங்களுக்கும் ரொம்ப புளிச்சிருந்ததை சாப்பிட்றதும் நல்லதில்லை. டைஜஷன் ப்ராப்ளம் வரும், வாயு கொண்டுக்கிறோம். இப்போ மூடி புளிக்க வைக்கிறோம். இப்போ புளிச்சிருச்சு மாவு. நம்ம பணியாரக்கல் அதை அடுப்பில் போட்டுட்டோம். கொஞ்சம் போல் நெய் விட்டுருக்கேன். ஏன்னா ஸ்வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நெய் நல்லது. ஏன்னா நம்ம நெய் விட்டு சாதம் கொடுத்து பழக்கியிருப்போம். அதனால் நெய் விட்டு
கல் காஞ்ச உடனே அதில் 3/4 அளவுக்கு இந்த மாவோட பதத்தை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றலாம். இதை விட கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். ஏன் இவ்வளோ கொஞ்சம் இதாக வச்சுருக்கேன்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமேங்கிறதுக்காக வச்சுருக்கேன். மூடி வச்சும் வேக வைக்கலாம். இல்லை உங்களுக்கு பழக்கம் திறந்தும் வேக வச்சுருக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. உள்ளே வெந்திருக்கணும். சாஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓரமெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும்னு இல்லை, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்யும்போது. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்ணுன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆக விட்டு எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் நம்மளுடைய தலைப்பில் போட்டிருக்கிறேன். நடுவில் இருக்க சாஃப்ட் பகுதி குழந்தைக்கு, ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பேரண்ட்ஸுக்குன்னு போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌஸுக்குன்னு போட்டிருக்கேன். இதை சொல்கிறதுக்காக தான் அந்த தலைப்பை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நிறுத்த மனசே வராது. அந்த அளவுக்கு நல்ல நெய் மணத்தோட பழத்தோட சுவையோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.